హైదరాబాద్కు చెందిన ఓ మహిళా వ్యాపారి సైబర్ నేరగాళ్లకు చిక్కి మోసపోయారు. కొన్నాళ్ల కిందట ఆ మహిళ వాట్సాప్కు ఓ లింక్ వచ్చింది. കൊച്ചി 26 കോടിയുടെ ഓൺലൈൻ തട്ടിപ്പിന് പിന്നിൽ இப்போ வேர்ல்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆனால் அது கூட ஒரு பெரிய அபாயமும் வளர்ந்துட்டே வருது. அதுதான் சைபர் கிரைம். இது நம்மளை நேராக வந்து அட்டாக் பண்ணாது. ஆனால் நம்ம மொபைல், மெயில், சோஷியல் மீடியா, ஆன்லைன் பேமெண்ட்ஸில் அமைதியாக நுழைஞ்சிட்ருக்கு. இப்போது மக்கள் சைபர் மோசடி, ஃபேக் வேலைவாய்ப்பு, யூபிஐ திருட்டு, டேட்டா லீக், டீப் ஃபேக் வீடியோஸ், வாய்ஸ் ஃப்ராட் மாதிரி அபாயங்களை டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டே வராங்க. சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட குரலில் பேசியே நொடிகளில் பணத்தையும் இன்ஃபர்மேஷனையும் இழக்கிற சிச்சுவேஷன் வருது. இது வெறும் க்ரைம் இல்லை, டிஜிட்டல் அடிமைத்தனம் மாதிரியும் மாறுது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா சைபர் கிரைம்ஸ் வேகமாக வளர்ந்துட்டே வருது. 2022 10 lakhsலேருந்து 2024 22 lakhs குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க், கம்பெனிஸ், கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாம் தான் ஹேக்கர்ஸுடைய டார்கெட்டாக மாறியிருக்கு. இது நம்ம கண்ட்ரி செக்யூரிட்டிக்கே ரொம்ப பெரிய அபாயம். இது எதிர்க்க நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான வெப்பன் தான் சைபர் செக்யூரிட்டி. இது நம்ம டேட்டா, பேங்க் அக்கவுண்ட், ஐடென்டிட்டி எல்லாத்தையும் காக்கிற ஒரு இன்விசிபிளான ஷீல்டு மாதிரி. சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அவேர்னஸ், சேஃப்டி ஹேபிட்ஸ், லாஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா டிஜிட்டல் லைஃப் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் தானே. ஸோ ஃப்யூச்சரில் சைபர் கிரைம் இன்னும் அட்வான்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிஜிட்டல் எஜுகேஷன் கம்பல்சரி ஆக்கணும். சேஃப்டி அவேர்னஸ் ஸ்கூல் லெவலில் இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். டு பி சேஃப் நம்மக்கிட்ட 3 முக்கியமான ஹேபிட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், திங்க் பிஃபோர் யூ கிளிக். சஸ்பீஷியஸ் மெசேஜ்னா டெலிட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், டபுள் வெரிஃபை. லிங்க், ஜாப் ஆஃபர், பேமெண்ட் ரெக்வஸ்ட்னா ட்வைஸ் செக் பண்ணுங்க. தேர்ட் ஒன், ரிப்போர்ட் அண்ட் எஜுகேட். டவுட் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் அவேர் பண்ணுங்க. நம்ம கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ண 1930 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பரையும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா cybercrime.government.in ஆன்லைன் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த டேஞ்சரை சீரியஸாக கன்சிடர் பண்ணி 2025 to 26 பட்ஜெட்டில் 782 crores சைபர் ப்ரொடெக்ஷனுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் சப்போர்ட்டாக I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் 24 hours சைபர் அட்டாக் மானிட்டர் பண்ணுறதுக்கும், CERT in கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் டெக் பேஸ்டு த்ரெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், சிம் கார்டு வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்த் பண்ணியும், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பர்சனல் டேட்டா சேஃப்டி லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் சைபர் கிரைம்க்கு அகெயின்ஸ்டாக சப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் சைபர் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் சைபர் செல்ஸ் ஓப்பன் பண்ணியும் ஃபாஸ்ட் கம்ப்ளைண்ட் ஆக்ஷன்ஸ் மூலியமாக சப்போர்ட் தராங்க. இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்கு பிக் ஸ்டெப். ஆனால் ஃபைனல் பவர் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம அலர்ட்னஸ், அவேர்னஸ் தான் சைபர் கிரைமுக்கு முக்கியமான வெப்பன். டிஜிட்டல் வேர்ல்ட் நம்ம ஹேண்டில் இருக்குது. அதை சேஃபாக யூஸ் பண்ண தெரிஞ்சா சைபர் கிரைம் கூட பவர்லெஸ் ஆகும். Cyber security isn't just a government job. It begins with you. Think before you click, verify before you trust, and report before you regret.